நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா இல்லையான்றதுல தான் நம்முடைய உண்மையான விசுவாசம் வெளிப்படுது. நாம் சொல்லிக்கலாம், நான் நம்புகிறேன் கிறிஸ்துவனுடைய வழி தான் பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம வாழ்க்கை என்னத்தை வெளிப்படுத்துது? நம்ம உண்மையிலே நம்புகிறோமா கிறிஸ்துவோடைய வழி தான் பெஸ்ட் வழின்னு? இயேசுவை போல இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு உண்மையிலே நம்புகிறோமா? அது நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துது பாருங்க. நம்ம உண்மையிலே நம்புகிறோமா தேவன் ஒருவேளை பாடுபட்டு ஏதாவது இழந்தா கூட, அவருக்குன்னு வாழ்கிறதுனால ஏதோ பாடு நம்ம இழக்க நேரிட்டா கூட அவர் நம்மளை காம்பன்சேட் பண்ணுவாரா இல்லையா? இயேசுவே சொன்னார் மார்க் 10:28-30, என் நிமித்தமாய் சுவிசேஷத்து நிமித்தமாய் ஒருவன் வீட்டையோ நிலத்தையோ குடும்பத்தையோ இழப்பானால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 நான் திரும்ப இழந்ததை தருவேன் சொன்னார் இல்லையா? அப்போ அதெல்லாம் சும்மா பேச்சு, அதெல்லாம் நம்புகிறோமா நாம? ஏன் அதெல்லாம் சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? நீ எனக்காக வாழ, ஒருவேளை நீ ஏதாவது எனக்காக வாழ்கிறதுனால இழக்க நேரிட்டா கூட நான் காம்பன்சேட் பண்ணுறேன், உனக்கு 100 தரேன் நான். அந்த இழப்பையே நீ ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம நம்புகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கை தான் வெளிப்படுத்துது. நம்புகிறோன்னு சொல்லிக்கலாம். பாவம் மோசமானது, நீதி நல்லது என்பதை உண்மையிலே நம்புகிறோமா? தேவனுக்காக வாழ்கிறது, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது உண்மையிலே ஒர்த்து, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒர்த்து தான் அப்படின்றத உண்மையிலே நம்புகிறோமா? நம்ம வாழ்க்கை தான் அது வெளிப்படுத்துது. ஆனால் கஷ்டம்தான் இல்லையா? காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாழ்கிறது கஷ்டம்தான் பாருங்கள். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இயேசுவுக்கு பாருங்கள், திங்கிங் சரியாக இருக்குது, விசுவாசம் உண்மையிலே இருக்குது, தைரியம். சிலருக்கு இயேசுவை பார்க்குறப்போ வீக்காக தெரிகிறார் அவர். ஏன்னா அப்படியே சிலுவைக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ண விட்டுறாரு. அவன் அடிக்க இவர் அடிக்கலை, அப்படியே அப்பாவி மாதிரி அங்கே தொங்குறது போல தெரியுது, வீக்காக இருக்கிறது போல தெரியுறாரு. இல்லை இயேசுக்கிட்ட தான் உண்மையான தைரியம் உண்டு. உண்மையான தைரியம் என்னங்க? உண்மையான வீராப்புன்னு என்னங்க? சும்மா நம்மளை ஒருத்தன் அடிச்சிட்டான்னு போய் நம்ம திரும்ப அடிக்கிறது அது பெரிய வீராப்பு கிடையாது. அவன் கை ஓங்கினா நான் சும்மா இல்லாமல் நான், அது என்ன பெரிய வீராப்பா? இது உலக புத்தி. அது உண்மையான வீராப்பு என்னன்னா, உண்மையான தைரியம் என்னன்னா, என்ன நடந்தாலும் உயிரே போனா கூட பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக தான் வாழுவேன், நீதியை தான் செய்வேன், மற்றவர்களுக்காகவே வாழுவேன். போ, எனக்கு யாரை கண்டும் பயம் இல்லை, தேவனை பிரியப்படுத்தினா போதும், எனக்கு மனுஷனை கண்டு பயம் கிடையாது. அதுதான் உண்மையான வீராப்பு, உண்மையான தைரியம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். கடவுளை பிரியப்படுத்துகிறோமான்றதை ரொம்ப அதிகமாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விதத்தில் இட் இஸ் போரிங் வாழ்க்கையே கிடையாது.